மக்கள் மனதில் பல கேள்விகள். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். என்ன அமைச்சரே, கேள்விகள் தயாராக உள்ளதா? தயாராக உள்ளது மன்னா. கேளுங்கள். தமிழக பிரச்சனைக்காக அதிமுக திமுக இரண்டும் இணைந்து செயல்பட்டால்தான் நரேந்திர மோடிக்கு பயம் வரும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய நதிநீர் உரிமை மாநாட்டில் பேசிய அதே வைகோ திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விமர்சித்திருக்கிறாரே. வைகோ எதிர்பார்த்ததை அதிமுக அரசு தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம் ஜெயலலிதா செயல்பாட்டுடன் இருந்தபோதும் அதன் பிறகும் அதற்கான எந்த நடவடிக்கையும் அதிமுக மேற்கொள்ளவில்லை. ஆனால் வைகோ எதிர்பாராத விதத்தில் திமுக அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டது. வைகோவை பொறுத்தவரை தனது மதிமுகவை புதைத்தாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுபவர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை வெற்றிகரமாக செய்து முடித்த அவர் இப்போதும் அதே நிலையைத்தான் எடுத்தார். ஆளுங்கட்சியான அதிமுக கூட்டாவிட்டால் எதிர்க்கட்சியான திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியையே அந்த கூட்டத்தில் பங்கேற்க விடாமல் தனது நள்ளிரவு சந்திப்பு ராஜதந்திரத்தின் மூலம் வைகோ நினைத்ததை நிறைவேற்றிவிட்டாரே. ரஜினி நடிக்கும் படத்துக்கு 2.0 என்ற தலைப்பு வைத்திருப்பதால் வரி விலக்கு கிடைக்குமா மன்னா? தமிழில் தலைப்பு வைத்தால் வரி விலக்கு என்கிற அரசுதான் உதயநிதி நடித்த மனிதன் என்ற படத்தின் தலைப்பு தமிழ் அல்ல என்று சொல்லி வரி விலக்கு அளிக்க மறுத்தது. அதே அரசுதான் சிவகார்த்திகேயன் நடித்த ரெமோ என்ற தலைப்பிலான படத்துக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. எனவே அரசாங்க அகராதியில் எது தமிழ் எது வேறு மொழி என்பது படத்துடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்குமான உறவை பொறுத்தது. அந்த அளவுகோலின்படி 2.0 என்பதும் செந்தமிழாக ஏற்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ஏற்கப்படாவிட்டாலும் அதிர்ச்சி அடைவதற்கில்லை. ஆட்சி நடத்தும் முறையை ஜெயலலிதாவிடமிருந்து கற்றுக்கொண்ட அதிமுக நிர்வாகி யாரேனும் உண்டாமண்ணா? ஜெயலலிதா பாணி ஆட்சி என்பது ஜனநாயக முலாம் பூசப்பட்ட சர்வாதிகாரம். அதன் ஏவலாளர்கள்தான் அமைச்சர்கள். அந்த ஆட்சி முறையை யாரும் கற்றுக்கொள்ளவும் இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டியதும் இல்லை. ஜெயபாணி ஆட்சி முறையை செயல்படுத்த அமைச்சர்கள் தேவையில்லை. அவர்களை காட்சி பொருளாக வைத்துக்கொண்டு அதிகாரிகளே நடத்தி விடுவார்கள். இப்போது அதுதான் நடக்கிறது. ஜானகி அம்மையார் எம்ஜிஆருக்கு மோரில் விஷம் வைத்துக் கொன்றதாக சந்தேகம் கிளப்பிய ஜெயலலிதா மீது அப்போது வதந்தி அவதூறு போன்ற வழக்குகள் போடப்பட்டதா? ஜெயலலிதா அப்படி சொன்னபோது தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் போலீசுக்கு பழிவாங்கும் வேலை கொடுக்கப்படவில்லை. ஆந்திராவில் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி மாநிலத்தின் எந்த பகுதியிலும் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம் என்று அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டிருப்பது போல தமிழகத்திலும் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதா அண்ணா? ஐயோ ஐயோ அமைச்சரே, தமிழகத்தில் ஃபோன் ஒயர் பிஞ்சே 5 வருஷம் ஆகுது.